இன்னைக்கு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயுத அகாடமி சேனல். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் என்னன்னா, ஒரு பிளான்ட் வந்து தன்னோட ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். லீவ்ஸ் ஆர் கால் த ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட். லீவ்ஸ் தான் வந்து ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க பிளான்ட்டுக்கு. அதுக்கப்புறமா த ரா மெட்டீரியல்ஸ் மஸ்ட் ரீச் த லீவ்ஸ், வாட்டர் and mineral presence in the soil and absorbed by the root and transport to the leaves carbon dioxide from the air intake in. என்ன சொல்கிறாங்கன்னா, ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாட்டரும் மினரலும் சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணுற இது வந்து லீவ்ஸுக்கு வந்து ரீச் ஆகணும்னு சொல்கிறாங்க. அடுத்து மெயின் திங்ஸ் வந்து தேவையானது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், குளோரோஃபில், வாட்டர், மினரல். இந்த மெயின் திங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. ஃபஸ்ட்டு நம்ம டே டைமில் வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் பண்ணி அப்புறமா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணோம். இதே நைட் டைம் வந்து இது ஆப்போசிட்டாக நடக்கும். கார்பன் டை ஆக்சைடை அவுட் பண்ணோம், ஆக்சிஜனை இன்டேக் பண்ணோம். இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோஃபில்னா என்னன்னா, இந்த பிளான்ட்ல இருக்க கிரீன் பிக்மெண்ட் தான் குளோரோஃபில்னு சொல்லப்படுது. The presence of green pigment in the leaves is called chlorophyll. Gas absorb பண்றதுக்கு கேஸை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த லீவ் கீழே பார்த்தீங்கன்னா டைனி போசஸ் தெரியும். இந்த போசஸ் மூலமாக தான் எல்லா கேஸையும் அப்சர்வ் பண்ணோம். Thank you.